இந்த கதையோட ஆரம்பத்தில் அந்த கர்ஸ்ட் லேடி வந்து நம்ம டீமண்டாக வந்து இந்த மாதிரி புழு பூச்சிக்கு இதுக்கு மேலே வந்து இடம் கொடுக்கறதுக்கு வந்து நான் தயாராக கிடையாது, உன் கதை வந்து இப்போயே முடிக்க போகிற ஒரே அட்டாக்கில் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டீமண்டாக வந்துருச்சு. என்னை விட 2 ரிலம் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கா, ஆனால் பிரதருக்காக வந்து நான் இப்போ உள்ளே இறங்கிட்டேன், இப்போ பின்னாடி வந்து போக முடியாது, இவ கண்டிப்பாக வந்து கொண்டுருவா. ஸோ நான் வந்து இதுதான் உங்களை கடைசியாக பார்க்குற ஒரு நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எலும்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ண போகும்போது நடுவில் எலும்பர் வந்து பூந்து காப்பாற்றிடுவார். கவலைப்படாத, நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டுருக்க. அதுக்கப்புறம் நம்ம டீமண்டாக எலும்பர் வந்து செல்லமாக ஒரு அடி அடித்து தூக்கி போட்டுறாரு, அதாவது அடியே படாத மாதிரி. அதுக்கப்புறம் என்ன பார்க்குற ஒய்ஃப், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சுய்யா வந்துட்டு இந்த மாதிரி வந்து திடீர்னு பர்ஃபார்ம் பண்ணால் வந்து நம்புற மாதிரியே இல்லை சுத்தமாக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த தைரியம் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணுறது, கண்டிப்பாக அது நீங்கள் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அவளும் வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் ஆகிடுறா. என்னடா இது இப்படி வந்து தூக்குனாலே வந்து கன்வின்ஸ் ஆகிடுறான்னா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் உங்களை ஒரு வழியாக வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நம்ம போய் இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எலும்பருக்கு வந்து ஏதோ ஒன்று ஃபிஷியாக வந்து தெரிய ஆரம்பிக்குது. என்ன உணர்வு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தண்டர், அதாவது ஹெவன்லேருந்து வந்து ஒரு தண்டர் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து எலும்பு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து அவள் சொல்லுவாள், இந்த மாதிரி நான் நார்மலான ஒரு பொண்ணே கிடையாது, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து கேர்ஸ்ட் இருக்குது, என்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் கேர்ஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, என்னை யார் வந்து தொட்டாலுமே வந்து அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா, என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லிட்டு எலும்பு வந்து அவரோட ஆறாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. எலும்புகளோட ஆறா வந்து இந்த மாதிரி மனுஷங்களுக்கு சம்மந்தமானது கிடையாது, வந்து ஒரு அன்டெட்டுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். எலும்பரோட ஆறாவை பார்த்தோமே அந்த ஹெவனே வந்து பயந்துக்குது. அப்போ இவர் இருந்துட்டு அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து நார்மலான ஹியூமன் கிடையாதா அப்படின்னு சொல்லி போட்டு வந்து நினச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து சீனுங்க கட்டாது, ஹீரோ கட்ட சீன் போகுது. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கல்டிவேட்டர் பொம்பளுக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து முதல் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அவர் வந்து கையில் வந்து பார்க்குறாரு, எலும்பு எதுவும் டேமேஜாக இல்லை. அடுத்து காலில் வந்து செக் பண்ணுறாரு, அதுவும் எதுவும் டேமேஜாக இல்லை. அடுத்து வந்து வகுத்தில் ஏதாவது செக் பண்ணி பார்க்குறாரு, காயம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருவா. எந்திரிச்சோன்னே வந்துட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்க, நான் எந்திரிச்சிட்டியா, பரவாயில்ல அப்படியே படு, நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன்ன மாதிரி மோட்டல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு என்னங்கிட்ட வந்து தப்பாக நடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கியா, உன்ன மாதிரி ஒரு திட்டினை நான் பார்த்தே கிடையாது, இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அவன் முடிக்க விட, எதே ஒன்றரை கட்ட தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிறேண்ணா, போனால் போது இந்த மாதிரி அடிபட்டுருக்கிற நீ வந்து இந்த மாதிரி லைன் கட்டு வந்து ஹெல்ப் பண்ணேன், சரி நானும் வந்து போனால் போதும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்னவே திட்டுறியா, எப்போ கெக்கேடா கட்டு நாசமாக போய் தொலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த பெண்களுக்கு வந்து உதவியே செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு அது உதவி பண்ணி நல்லவங்கள யார் நடிக்கிறாங்களோ அவங்கள வந்து இவங்க முதுகில் வந்து நல்லா கார மிளகாயெல்லாம் தடவி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிக்கிட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து அவளோட கல்டிவேஷன் பேஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து ரெக்கவரி ஆனால் மட்டும்தான் அவளோட கல்டிவேஷன் பவர் வந்து திரும்ப ரீகெயின் ஆகும். இப்போ வந்துட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ஒரு டிமானிக் பீஸ்ட் வந்து அட்டாக் பண்ண வருது. இது இவளுக்கு ஒன்றும் பெரிய டிமானிக் பீஸ்ட் கிடையாது, ஆனால் அவளோட கல்டிவேஷன் பேஸ் வந்து அவகிட்ட இல்லை. ஸோ இப்போ இவன் வந்து நார்மலான மோட்டல் மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி அம்பு விட்டு வந்து காப்பாற்றுறாரு. இந்த பாரு நீ கல்டிவேஷனில் வந்து உங்கள்கிட்ட பவர் இப்போ இல்லை, அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒழுங்குபடியாக கேட்டது நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டிங்கன்னா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது, நம்ம எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போய் உன்ன மாதிரி மோட்டலெல்லாம் வந்து எங்கிட்ட பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னடி மோட்டல்னால் அவ்வளோ பெரிய காலமான விஷயமா, இப்போ நீ இந்த கல்டிவேஷன் இல்லாமல் இருக்கிற, நீ என்ன மாதிரி ஒரு மோட்டலுக்கு மாதிரி தான் ஒரு ஈக்குவலான ஒரு பொசிஷனில் தான் நீ இருக்க, பெரிய பருப்பா நீ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி மிரட்டிகிட்டு இருக்கிற. சரி நீ கெடக்கட்டு நாசமாக போ, இந்த மாதிரி நான் போகிறேன், இந்த காப்பாற்றிட்டேன், ஸோ இதுக்கு சரியாக போச்சு, நீ என்கிட்ட அந்த லைன்லேருந்து காப்பாற்றினில்ல, அதே மாதிரி வந்து நானும் வந்து இப்போ இந்த நரிகிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன், ஸோ இது கணக்கு சரியாக போச்சு. ஏதாவது வந்து ஒரு மிருகம் வரும் உன்னை கடிச்சிட்டு அதோட வகுத்தில் போய் நீ டைஜஷன் ஆகிட்டு கடைசியாக ஷிட்டாக மாறிடுவேன், அது உனக்கு தான் ஆச்சுங்க, இப்படியே கடந்து நீ பியாத்தான் மாறுவீங்கன்னா அப்படியே ஏடா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து அது நினைப்பட்டு இல்லை என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோட்ட வந்து போயிடுவா. ஹீரோ வந்துட்டு சரி முதுகில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதே முதுகில் ஏறுறதா, அப்போ இங்கிருந்து உருண்டுட்டா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடா மோட்டல் நீ ஜாஸ்தி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி முதுகில் ஏற்றி வந்து அவர் ஒரு கோயிலில் வந்து உட்காந்து இப்போ கேம்ப் ஃபயர்லாம் போட்டு வந்து படுத்திக்கிட்டு இருப்பார். அப்படி தான் விஷயத்து கேட்குறாரு, இந்த மாதிரி நீ பவர்ஃபுல்லாக கல்டிவேட்டர் தானே, உனக்கே வந்து இப்படி ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமை, அதாவதுடா ஒரு டீமன் வந்து இருந்தது, புல் டீமன், அது வந்து நார்மலான டீமன் கிடையாது, அது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டீமன், அதாவது டீமன் லாட விடவே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு டீமன், அது வந்து திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து என்னை அட்டாக் பண்ணிச்சு, அதனால தான் வந்து நான் செத்து கிட்டத்தட்ட சாகிற நாளைக்கு வந்து வந்துட்டேன், ஆனால் இப்படி வந்து உயிர் பிழைச்சி வந்து வந்துட்டேன்
அதுக்கட்ட வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த மாதிரி மோட்டல் எப்பறம் இவ்வளோ தைரியமாக இங்கே சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே ரெஸ்ட் எடு, நம்ம போய் சாப்பிட்ற கதை கிடைக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ அவள் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த எருமை மாடு வந்து மேலே இருக்குது. அந்த எருமை மாடு வந்து கீழே வந்துடுது ஹீரோவை பார்த்துருமே. ஏன்னா ஹீரோ வந்து அவரோட கையில் வந்து அந்த கல்வி வெட்டுற உமன் இருப்பாள், அவளோட ஸ்வாடு வந்து வச்சுருப்பார். அப்படி வச்சுட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த நாய்க்கு எடுத்தால் வந்து இந்த ஸ்வாடுக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த பொம்பளைக்கு வந்து இவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கணும், இவனை மூலம் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை மூலம் போட்டு தள்ளலாம். ஏன்னா நைஸாக வந்து என்கிட்ட இருந்து லவ் டீட் தப்பிச்சு போயிடுச்சு, அதை நான் சும்மா விடாமல் வச்சுட்டு இப்போ ஹீரோ வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ண வரான். ஹீரோக்கிட்ட பக்கத்தாடி வரும்போதே வந்து ஹீரோ சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி ஆக்டிவேட் ஆகி இதோட பவர் எல்லாமே வந்து திடீர்னு சப்ரஸ் ஆயிடுது. என்னடா ஆச்சு எனக்கு, நல்லா இருந்தேன் எனக்கு, திடீர்னு எப்படி எனக்கு பவர் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அட்டாங்க ஒக்காமக்கா இதுன்னு இவ்வளோ பெரிய எருவு மாடாக இருக்குது, இதை வெட்டி தின்னோம்னா பல மாதம் சாப்பிடலாம் போலே அப்படின்னு சொல்லி போட்டு அது வந்துட்டு இந்த மோட்டலுக்கு என்ன தைரியம் தான் வந்து என்னை அட்டாக் பண்ணுறக்கு வரும்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நார்மலாக மோட்டல் அந்த கத்தி வீச மாதிரி தான் வீசுறாரு. அந்த ஸ்பெஷலான டெக்னிக்குமே வந்து ஹீரோ கிட்ட வந்து காமிக்கப்படல. இதுவுமே வந்துட்டு இவன் வந்து சாதாரண மோட்டல் பையன் என்ன தைரியமாக தான் வந்து என்னை அட்டாக் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் வந்து முட்டி தூக்கலான்னு பார்க்குறதுல ஹீரோ வந்து ஒரே வீசி தான் உடம்பு அப்படியே ரெண்டாக கிழிஞ்சிருது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லே வந்து செத்து போக ஹீரோன்ட்டு அதில் இருக்கிற முக்கியமான ஒரு பாட்டு எடுத்துகிட்டு இது வந்து ஹியூமன்ஸுக்கு நல்லா பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அந்த சதையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய டீமன்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கும், எல்லாத்தையும் வந்து ஹீரோ வந்து வெட்டி போச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவளுக்குமே வந்து இருந்துட்டு திடீர்னு நிறைய டீமன்ஸ் எல்லாம் வந்து சுற்றி வர்ற மாதிரி இவளுக்கு தெரியுது. ஆனால் இவக்கிட்ட வந்து கல்டிவேஷன் பேஸ் சுத்தமாக இல்லாதங்காட்டி அவள் ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் இவளுக்கு திறமை கிடைக்கும். இவளுமே வந்து எதுவும் போகாமல் இருக்குது. திடீர்னு அந்த ஆறாலாம் டிசப்பேர் ஆகுது. என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வருவார். இந்த இடத்துல சுற்றி நிறைய விலங்குகள் வந்து இருக்குது, வெளியில் போகிறது வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவளோட பவர் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் ஆகிடுது. ரெக்கவர் ஆனையுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து மோட்டலு, நீ வந்து இம்மோட்டல் கல்டிவேட்ரு, ஸோ இப்போ நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீ வந்து வாக்கு கொடு, ஏன்னா உங்களை மாதிரி கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் உங்கள் மேலே வாக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து காப்பாற்றிங்கன்னு சொல்லி நான் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது என்ன மாதிரி வாக்கு, என்ன மாதிரி வாக்கு, என்ன மாதிரி வாக்கு சொல்கிறது, நீ வந்து இந்த மாதிரி உன்னோட டண்டைனு உன் குடும்ப பேர் நீ வந்து என்னை கொண்டீங்கன்னா நீ வந்து ரொம்ப ஹாரிபிளான ஒரு டெத்து வந்து ஃபேஸ் பண்ணி சொல்லிட்டு வாக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு இந்த மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி போட்டு அவளுமே வந்து இந்த மாதிரி வாக்கு கொடுத்து கடைசியில் அவளோட பவருமே வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகினதுக்கப்புறம் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுது. ரெக்கவர் ஆனேன்னு வந்துட்டு நான் போய் அந்த எருமை மாட்டை பழி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டு போயிட்டுருக்கா, பார்த்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குற அந்த எருமை மாடு இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது, எங்கடா போச்சு திடீர்னு காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து அந்த டிவைன் அனாலிசிஸ்னு ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். அது மூலமாக வந்து சுற்றிக்கிற எல்லாத்தையும் வந்து இவனால் வந்து டிடெக்ட் பண்ண முடியும். அப்படி டிடெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு ஆறா வந்து தெரிய வருது, அதாவது அந்த எருமை மாட்டோட ஆறா. போய் பார்த்தா இந்த இடம் வந்து இவளுக்கு ஃபெமிலியராக இருக்குது. என்னென்னு பார்த்தா இந்த குகைக்கு பக்கத்தாடி இருந்து தான் வந்து வந்திருப்பா. பார்த்தா இந்த எருமை மாடு வந்து இங்கேயே செத்து கிடக்குது. உன்னை நான் கொள்ளலான்னு பார்த்தா உன்னை வேறு யாரோ கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சுற்றி எக்கச்சக்கமான பணங்கள் வந்து கிடக்குது. இதை பண்ணுறது வந்து நார்மலான ஒரு காய் கிடையாது, கண்டிப்பாக ஒரு மிஸ்டீரியஸான காய் தான். ஆனால் யாராக இருக்கும்? அதுக்கப்புறம் அவளுக்கு ஹீரோ மேலே வந்து டவுட் திரும்புது. ஏன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல இருந்தார், அவர் தான் அப்பப்போ வெளியில் போயிட்டு வந்தார், ஒருவேளை ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட போய் அவள் வந்து இந்த மாதிரி கேட்கலான்ட்டு போவாள். ஏன்னா இந்த மாதிரி மோட்டல் வந்து தைரியமாக இந்த காட்டு பக்கம் வந்திருக்கிறான், இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கிறான், ஒரு ஸ்க்ராட்சுமே ஆகலைன்னு சொன்ன போது ஹீரோ வந்து அந்த மிஸ்டீரியஸ் பர்சனாக இருக்கிற போது இவளுக்கும் ஒரு டவுட் வருது. உள்ளே போனோன்னே ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கடா கத்திட்டு இருக்கிற, அங்கே பாரு செவத்தில் பாரு கம்பளி பூச்சி இருக்குது, அந்த கம்பளி பூச்சி பார்த்தாலாம் எனக்கு பயமாக்குது, அதுக்கு போட்டு தள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனை போய் நான் மிஸ்டீரியஸ்க்காக நினச்சேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த புழுவை போட்டு தள்ளிட்டு சரி நான் வந்து அந்த டீமன் வந்து யாரோ வந்து போட்டு தள்ளிட்டாங்க, அது யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது யார் அது என்னென்னலாம் எனக்கு தெரில, ஆனால் ஆணையோ போட்டு தள்ளிக்கன்னா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு அப்படின்னா அவன் மார்ஷியல் ஸ்பிரிட்டோட ஹையர் லெவலத்தில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு அப்போ இந்த மார்டல் கண்ணுக்கு மார்ஷியல் ஸ்பிரிட் தான் வந்து ஹையஸ்ட்டான கல்டிவேஷன் லெவலா, என்ன வாழ்க்கடா வாழ்ந்துட்டு இருக்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ விவரத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆக்சுவலாக அந்த புல் டீமன் மட்டும் வந்திருக்காது, சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய கல்டிவேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரிலீக் வந்து இருக்குது, அது வந்து ஏன்ஷியன்ட் இம்மோர்டல் ரிலீக்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுதான் வந்து ஏன்ஷியன்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்லி போட்டால் வந்து சொல்லிகிட்டு இருப்பா. என்னடா சொல்லிட்டு இருக்கிறேன் எனக்கு புதுசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ நீ அதை தேடி தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து கேட்டுருக்கோம். ஆமாம் நான் தான் அதை தேடி தான் வந்திருக்கேன், நான் மட்டும் வரல, இங்கே நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த ஏன்ஷியன்ட் டேப்லெட்னு சொல்ல போகிற ஒரு விஷயத்தை வந்து தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவள் கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருப்பா. ஹீரோ வந்து சேஃபாக போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த திடீர்னு இந்த ரிலீக்கான ஒரு என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. அதை வந்து ஒரு
தண்ணிக்கடியில் வந்து இருக்கும். ஹீரோ வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளுக்குள்ளே போகலான்னு தான் ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போனாலும் வந்து ஹீரோ விட்டு தனியாக வந்து அந்த ரிலீக் இருக்கிற இடத்துக்குள்ளே வந்து போயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு எந்திரிச்சு பார்க்குற, என்ன கருமண்டா இது, நான் வந்து அந்த பொண்ணோடு தான் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு இது என்ன புதுசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த இடத்தையெல்லாம் பார்க்குறாரு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு கதவு மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல வந்து 2 கோல்டன் பால் மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஹீரோ வந்துட்டு பார்த்தாலே ரொம்ப கண்ணை கவர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அது பக்கத்தாடி வர, அப்போ வந்து அந்த ரிலீக்கை வந்து க்ரியேட் பண்ண ஒரு இம்மோட்டல், அந்த இடத்த வந்து ஒரு இம்மோட்டல் தான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பான். எப்படி அந்த மார்ஷல் சுப்ரீம் வந்து ஒருத்தனோட உடம்பை தேடி இருக்கானோ அதே மாதிரி இவனுமே வந்து ஒரு இம்மோட்டல் கல்டிவேட்டர். இவன் வந்து இந்த மாதிரி யாராவது ஒரு பசங்களுக்கு கிடச்சாங்கன்னா அவனை வந்து உடம்பு எடுத்துக்கிட்டு இவன் வந்து அவங்களோட லைஃப் வந்து வாழான்னு சொல்லி போது இவனும் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான். ஹீரோ வந்து அப்படி அந்த பால்கிட்ட போகும்போது வந்து இவன் வந்து ஒரு ட்ராப் வந்து செட் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கிட்ட வந்தாலே வந்து இவன் பவர்லெஸ்ஸாக வந்து ஃபீல் பண்ணி அந்த இடத்துல வந்து பேரலைஸ் ஆகிடுவானுங்க, இவனை யாருனாலையுமே நகர முடியாது. ஆனால் ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அதை தாண்டி வரும்போது இவன் வந்துட்டு ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, இது நான் கரெக்டாக தான் வடிவமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த பால்கிட்ட வந்துடுவார். என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு போது ஹீரோ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து அந்த பாலை வந்து பிடுங்கிடுவார். ஆக்சுவலாக அது நார்மலான பால் கிடையாது, அது வந்து அந்த இம்மோட்டலோட கண்ணு மாதிரி வந்து செயல்பட்டுருக்கும். அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இப்போ 2 கண்ணுனா அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 கண் மாதிரி ஒரு 4 கண் அப்படி செயல்பட்டு இருக்கும்போது என்னடா அவன் ஒரு விஷயத்தை வந்து பிடிங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் ஹீரோன்ட்டு இங்கே 1 மட்டும் இல்லை 2 இருக்குது, அப்போ 2 லட்டு திங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு ஆனால் பரவாயில்ல, பேராசைப்படுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வேலை இப்போ தாண்டா வந்து உனக்கு எது நல்லதுன்னு சொல்லி நீ புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் ஹீரோ வந்து எடுத்துகிட்டு அந்த இன்னொரு கண்ணையை வந்து பிடிங்கிடுவார். இருந்தால் என்ன, நல்ல விஷயம் வந்தால் எப்போவுமே வந்து 2ஆக வரும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அதையுமே வந்து பிடிங்கிடுவார். அப்படி பிடுங்கினதுக்கப்புறம் இது விற்றோம்னா எனக்கு 20 கோல்டு காயின் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முட்டா பயல, அதை நீ மட்டும் வித்தின்னு வையன், உன்னால் வந்து இந்த நாட்டையே வந்து விலைக்கு வாங்குற அளவுக்கு காசு இருக்குண்டா, இதை பற்றி அருமையாக வந்து உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி போனால் போதுன்னு உன்னை விட்டேன், இனியெல்லாம் உன்னை விடுறதுக்கு கிடையாது, நான் வந்து இப்போ வந்து உன்னை உடம்பு வந்து ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இம்மோட்டல் வந்து ஹீரோவோட வந்து ஆக்கிரமிக்க போகிற சமயத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து வகுத்து கலக்கி அவர் வந்து டர் விட்டுருவார். விட்டோடனே வந்துட்டு இவனுக்கு அதில் பவர் பாதி போயிடுது, என்னடா ஒரு டர்ரில் வந்து எனக்கு இவ்வளோ பாதி பவர் போயிடுச்சா அப்படின்னு அதுக்கு ஹீரோன்ட்டு நல்ல வேலை நான் வந்து வகுறு கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஜோக் அடிச்சிட்டு இருக்க, என்னடா இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போது என்னோடய பவர் போய் ஒரு டர்லியாடா போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு நினச்சிட்டு இருக்க, அவன் பாதி பவர் தான் போயிருக்கும், மீதி பவர் வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். நீ என்னவா இருந்தால் என்ன, நீ நார்மலான பர்சன் கிடையாது எனக்கு தெரியும், நானும் நார்மலான பர்சன் கிடையாது, இம்மார்ட்டல் கல்டிவேட்டரான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வந்து ஒரு பாம்பை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பாம்பை போய் ஹீரோ வந்து போட்டு தலை சொல்லி அனுப்பிச்சு வைக்க ஹீரோ கரெக்டாக அது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்தாடி போயிட்டுருக்கும். ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டு கழுத்தை பிடிச்சிடுவார். ஓஹோ பாம்பா, நான் கொஞ்சம் கூட இது எதிர்பார்க்கவே இல்லை, என்னமோ தெரில எனக்கு பசி எடுத்துகிட்டே இருந்தது, பசியை தீக்கிறதுக்கு நீ வந்துட்டியான்னு சொல்லி போட்டு ஹீரோ அதையை வெட்டி சூப்பு வைக்கிறாரு. இவன் வந்துட்டு கதறிட்டு இருப்பான், சரி எத்தனை வருஷமாடா இது என் கூட ஒரு நண்பன் மாதிரி இருந்தது, அதை வெட்டி என் கண்ணு முன்னாடி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் பத்தாது இன்னொரு பவுல் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கிரகத்து எப்பட்றா இந்த இடத்துக்குள்ள வந்தான், என்னால் கொஞ்சம் கூட இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் வந்து நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து அங்கே தூங்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போய் தொழா, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாகுது சொல்லி போட்டு அந்த இம்மோட்டல் வந்து கதறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ திடீர்னு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னடா வேணும் திடீர்னு ஏன்டா எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திடீர்னு அந்த இம்மோட்டல் இருக்கிற பக்கம் வந்து வந்துடுவான். ஹீரோக்கு வந்து அந்த இம்மோட்டல் இருக்கிறது வந்து தெரியாது, இங்கே இருக்கிற யாருக்கு வந்து அந்த இம்மோட்டலுங்கிற ஒருத்தர் வந்து இருக்கிறான்னு வந்து தெரியாது. தெரிஞ்சோடனே வந்துட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்து போகிறாரு. சே என்னடா என்ற மேலே இப்படி மூத்தரம் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் ஹீரோன்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் மூத்தரத்தை அடக்கிறது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஸ்பாயில் ஆகும், இது மூலம் வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த சூப் இன்னும் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிருன்னு சொல்லி போட்டு ஹீரோவை அந்த சூப்பை குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்க, யாரா நீ வாட்டுக்கு வந்த முதல்ல டர்லையும் பாதி பவர் போச்சு, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு போட்டு வச்ச அந்த ப்ரொடக்ஷன் ஆரே எல்லாத்தையுமே வந்து டேமேஜ் பண்ணிட்டேன், நான் இவ்வளோ நாள் வளர்த்த பாம்பையும் வெட்டி சூப் வச்சு குடிச்சிட்டேன், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன், நான் போனால் போகுது ஏதோ ஒரு ஆள் வந்து கிடைப்பான், அவன் உடம்பு வந்து ஆக்கிரமிச்சிட்டு நான் வந்து வாழலான்னு நினச்சி தான் ஸ்கெட்ச் போட்டேன், ஆனால் உன்ன மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து உள்ளுக்குள்ளே சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து இப்போ வெளியில் கிளம்ப போகிற சமயத்தில் வந்து நான் வெளியில் போயிடலாம், ஆனால் எப்படி போகிறது, ஒரு சேஃப்டி ஏதாவது வேணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அப்படின்னா இம்மோட்டல் ட்ரெஸ்ஸரும் உனக்கு வேணுமாடான்னு சொல்லி போட்டு அது வந்து ஹீரோ வந்து இவன் இருக்கிறான் அந்த ப்ரெசன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸரை தான் வந்து ஹீரோ கேட்குறாருன்னு நினச்சி போட்டு இவனுக்குமே வந்து வேறு வழி தெரியல, சரி போனால் போய் தொலை இது விடு சகலை நமக்கு உசுறு தான் மோய் சொல்லி போட்டு ஹீரோவுக்கு வந்து அந்த டேப்லெட் வந்து போட்டுருவான்.
போடுறவன் வந்து இப்போ இவனோட ஆயுஷே வந்து 10% தான் வந்து இருக்கும். அதில் வந்து இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து சர்வே பண்ணுற மாதிரி வந்து இப்போ அவனோட சோலே வந்து இருக்குது ஹீரோ பண்ணி வச்ச டேமேஜில். இப்போ அவன் வந்து இது கொடுத்துருணுமே ஹீரோன்ட்டு நல்ல வேலை இது நல்லா அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் தைரியமாக வெளியில் போகலான்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து போயிட்டுருப்பார். ஒரு வழியாக வந்து அவன் என்னை போனால் போச்சு பாவம் பார்த்து என்னை விட்டுட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை அவங்ககிட்ட நான் தான் வந்து ட்ரெஷர் கொடுத்து என் உயிரை வந்து காப்பாற்றின்னு சொல்லி போட்டு இந்த இம்மோட்டல் வந்து நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பான். ஏன்னா ஹீரோ வந்து அங்கே அந்த இடத்துலேருந்து போயிட்டுருப்பார். ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அதாவது ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து சட்டார் புடார்னு ஒரு சத்தம். என்னென்னு பார்த்தா ஹீரோவோட அந்த கல்யாட்ட பாம்பில் இருப்பாள் அவளும் இன்னொருத்தரும் வந்து சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீ வெளியில் வந்தீங்கன்னா உன்னை தோக்கடிக்கிறது கஷ்டம், ஏன்னா அங்கே வந்து கல்டிவேஷன் லெவல் இருக்குது, நீ என்னை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள், ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாலே வந்து உன்னோட கல்டிவேஷன் வந்து சப்ரஸ் ஆகிருப்பேன். நீ நார்மலாக ஒரு மாடல் மாதிரி தான், உன்னை வந்து ஈஸியாக வந்து என்னால் போட்டு தள்ள முடியும். ஏன்னா ஒரு உமனோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்போவுமே வந்து ஒரு மென்னோட பாடி ஸ்ட்ரக்சரோட பவர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நீ எதுக்குடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரி நீ சண்டை போடுறன்னு விரும்பினா தயவு செஞ்சு வந்து சண்டை போடு, லூசுத்தனமாக உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சாகிறதுக்கு வந்து உனக்கு அவ்வளோ ஆசையா, இன்றைக்கி நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கி இங்கே இடத்துல வந்து எந்த ஆளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எட்டி முதுகு மேலே ஒரு வச்சுட்டு ஏன்னா பரதேசி நான் அப்போ நான் இங்கே என்ன பிடுங்கிறக்கா இருக்கிறேன், நான்லாம் உன் கண்ணுக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு ஹீரோ பார்த்தோமே இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவன் தான் ஹீரோ வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பா, ஹீரோ வந்து மிஸ் பண்ணியிருப்பா, இப்போ ஹீரோ வந்து சேஃப்டி ஆகிறத பார்த்து இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் சாகன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவன் வந்து எந்திரிச்சு இந்த மாதிரி சண்டை கட்ட ஆரம்பிப்பான். ஏன்டா டேய் நீ அவள் கூட வந்து இருந்தாலும் கூட உன்னை மன்னிச்சு வச்சுட்ருப்பேன், நீ போய் ஒரு மோட்டல் பையன் நீ வந்து என் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி போட்டு அவன் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வர ஹீரோ வந்து ஒரே அடி தான் அடிக்கிறாரு. இவளுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா என்ன தான் வந்து இப்போ கல்டிவேஷன் லெவல் இல்லை, ஒரு இவனுங்களுமே வந்து ஒரு மோட்டலான ஒரு இது வந்து டெம்பரரி இருந்திருந்தாலுமே அவங்களோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸு மார்ஷியல் அந்த ஸ்டாட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து மோட்டலில் இருந்து ரொம்ப வேறுபட்டுருக்கும். எப்படி வந்து ஹீரோ வந்து அசால்ட்டாக அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் நான் மட்டும் இங்கேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் நீ என் கண்ணில் பட்டா உன்னை கொன்றுவண்டான்னு சொல்லி போட்டு அவன் மிரட்டிகிட்டு இருக்க. அவன் வந்து ஹீரோ வந்து மறுபடியும் ஒரு அடி போட்டு அவனை படுக்க வச்சுருவார். படுக்க வச்சுட்டு இவனால் வந்து இது சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. என்னடா நடக்குது இங்கே, இதுக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு சரி என்ன கதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து நார்மலாக ஒரு பர்சன் கிடையாது, இவனுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்ட்லேருந்து ஒரு ஆள் தான். இவனை வந்து இப்போ நீ அடிச்சிட்டா, நீ வந்து அவனை அடிச்சிருக்கக்கூடாது, இப்போ அவன் மட்டும் வெளியில் போனான்னு வையன் உன்னை வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான், அவன் ஃபேமிலி இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவன் கொண்டுருவான்னு சொல்லி போட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு சடாருன்னு அவளோட கத்தியை வாங்கி அவனோட உடம்புல விட்டு ஏற்றிடுவார். அது இவளுக்குமே ஷாக் ஆகுது. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு மார்ட்டல், அவங்க கொல்றத வந்து இம்மார்ட்டல், அதாவது இம்மார்ட்டல் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கல்டிவேட்டர், அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு வந்து ஹீரோ பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவனுக்கு வந்து பயம்னா ஒரு விஷயம் வந்து கிடையாது, இவன் வந்து எடுத்தோடனே வந்து பயப்படாமல் எல்லாத்தையும் பண்ணுறான்னு சொல்லி போட்டு அவள் வந்து நினைக்கிறான். ஸோ இப்போ இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கேஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பால் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கேஸ்.